ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நம்ம எல்லாருமே இன்னைக்கு சுதந்திரமாக இருக்கோம் அப்படின்னா, பல பேர் வந்து இந்த சுதந்திரத்துக்காக போராடி ரத்தம் சிந்தி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த சுதந்திரத்தை வந்து நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தணும். நம்ம வந்து பொறுப்பு இல்லாமல் டிவி பார்த்துக்கிட்டு, கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு, கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்காம, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி நம்ம வீட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணும். அதுக்கு நம்ம போராடி அந்த ஃபினான்சியல் ஃப்ரீடம் வந்து எடுக்கணும். அதுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம, நம்ம கையில வந்து வெஸ்டேஜ் அப்படிங்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இத சரியா பயன்படுத்துங்க. அதே மாரி நம்ம எல்லாருமே வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். நம்ம எல்லாருமே இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும், ட்ரம்ப் வந்து 50% வந்து இந்தியா மேல மட்டும் டாரிஃப் போட்டிருக்காரு. மத்த கண்ட்ரில போடல. அப்ப இந்தியன் கூட்ஸ் வந்து சேல்ஸ வந்து தடுக்குறாரு. அமெரிக்கால தடுக்குறாரு. அப்ப அதர் கண்ட்ரியோட ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குவாங்க. இந்தியன் ப்ராடக்ட்ட மட்டும் வாங்க மாட்டாங்க. என்ன ஆகும்? இந்தியாவோட ஜிடிபி குறையும். இந்தியாவோட வளர்ச்சி குறையும். இப்ப இந்தியா வந்து 4வது இடத்துக்கு வந்துருச்சு. அதாவது உலக நாடுகளோட பொருளாதாரத்துல இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்குங்க. அதாவது தனிநபரோட வருமானம் அ ஒவ்வொரு கண்ட்ரி கம்பேர் பண்ணா தனிநபரோட வருமானம் 100, 120க்கு மேல இருக்குது. ஓகேங்களா? ஆனா ஓவராலா வந்து 4வது இடத்துல இருக்கும். இப்ப தனிநபரோட வருமானம் வந்து ஒரு 80, 60க்கு வந்துச்சுனாவே, நம்ப வந்து டாப்ல வந்துருவோம். நம்ப தான் வந்து இந்த உலகத்திலேயே வந்து பவர்ஃபுல் கண்ட்ரியா நம்பர் 1 ஜிடிபியா வந்துருவோம். நம்ம வேகமா வளர்ந்து வரோங்கிறத தடுக்கிறதுக்காக நெறைய வந்து ஜியோ பாலிடிக்ஸ்லாம் நடக்குது. நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அதர் கண்ட்ரியோட ப்ராடக்ட்ஸ வந்து பர்ச்சேஸ் பண்றது, கன்சியூம் பண்றத நிறுத்திட்டு, இந்தியன் ப்ராடக்ட்ஸ வாங்கணும். வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸ வாங்குங்க. வெஸ்டேஜ் வந்து மேட் இன் இந்தியா, மேட் இன் இந்தியன் கம்பெனி. அதனால வந்து இந்த சுதந்திர தின விழால நம்ப வந்து நாட்டுக்காக வந்து இந்த இந்த ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுப்போம். தேங்க் யூ. விஷ் யூ வெல்.